அதாவது நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய சாய்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, மற்றவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு இடத்தையும் ஒரு ஸ்பேஸையும் கொடுக்காம இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸ்வரியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஈஸ்வரி அவங்களுடைய முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து பாக்கியாவும் கோபியும் சேர்ந்து வாழணுட்டு இவங்க முன்னாடி இருந்து அதை முடிவில் தான் இருக்காங்க. அதனால தான் ராதிகாவை வெட்டி விட்டாங்க. ராதிகா அப்படியே டிவோர்ஸ் கொடுத்த உடனே அப்படியே அதிர்ச்சியாக வர மாதிரி அதிர்ச்சியாகி எதையோ வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக ராதிகாவை டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுன்னு சொன்னதே இதே ஈஸ்வரி தான். இந்த விஷயம் கோபிக்கே தெரியாது. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கோபியை கூப்பிட்டு வச்சு அவள் கூட நீ சேர்ந்து வாழணும், ஊரார் வாயை அடைக்கணும்னா அதான் ஒரே வழி, உங்களுக்குள்ள ஒரு உறவை திருப்பி கிரியேட் பண்ணணும், அது எப்படி அவள் ஒத்துப்பா அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை, யாராச்சும் நம்மளை பார்த்துட்டு பிளாக் காஃபி போட்டு கொடுத்தா போதும் அவருக்கு. அப்படியே வந்து இந்த மாதிரி ஒட்டுண்ணி மாதிரி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேறு. ஸோ வாழ்ந்தோடனே நான் அவரை பற்றி பேச ஆரம்பிக்க உடனே இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஈஸ்வரி அவங்க பிளானை சொல்லி நான் வந்து ஒத்துக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவர் உடனே அவள் ஒத்துக்கிட்டா ஓகேங்கிற மாதிரி இடத்துக்கு வந்துட்டார். இதில் பாக்கியா வந்து நான் ரொம்ப கோவமாக இல்லை, நான் வருத்தமாக இருக்கேன், இன்னொரு தடவை அந்த மாதிரி சொல்லாதீங்க, நான் தனியாக கூட வாழ்ந்துக்கிறேன், உங்கள் பையனோட வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் தனியாகவே வாழ்ந்துப்பேன், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதுக்கப்புறம் யார் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே கிடையாதுங்கிற அளவுக்கு ஆனது காரணம் உங்கள் பையன் தான், அவர் கூட சேர்ந்து வாழ்ந்த போதே நான் தனியாக தான் இருந்தேன், இப்போ நான் ரொம்பவே தனியாக இருக்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உனக்கு புரியல இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செழியன் எழில் வந்து ஒரு கோயிலுக்கு வர வச்சு உங்கள் அம்மா பாவம் உங்கள் அப்பா பாவம் ஆட்டுக்குட்டி பாவம் பூனைக்குட்டி பாவம், அதனால் உங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே செடியன் அம்மா ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறாரு. இல்லை பண்ணுறதா இருந்தால் கல்யாணம் பெருசாக பண்ணுறோமா, எவ்வளோ பேர் கூப்பிட்றோம், கேட்ரிங்க்கு சொல்லிட்டீங்களா, இந்த ஈஸ்வரி கேட்ரிங்கே யூஸ் பண்ணுறோமா இல்லை ஈஸ்வரி கிச்சனை யூஸ் பண்ணுறோமாங்கிற மாதிரி பேச என்னடா மடத்தனமாக பேசிட்டீங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் எழில் டென்ஷன் ஆகி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ ஆனால் வந்து அந்த செடியனை வந்து இன்னுமே வந்து அவங்க அப்பா அம்மா இருந்தால் ஒன்றா இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு நெய்வான குழந்தைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு அப்பாவியான குழந்தைங்கிற மாதிரி ஒரு டோனில் தான் அவரையும், இன்னொரு பக்கம் எழில வந்து அவங்க அம்மா அப்பா கணிக்கிறதாகவும் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா முடியாது அப்படின்னா நீங்கள் என் கூட நின்னா போதும், அவளை நான் ஒத்துக்க வச்சிருவேன், அதெல்லாம் நான் கவலைப்படாமல் பண்ணுறேன் அப்படின்னா பிளாக்மெயில் பண்ணுறீங்க ஹர்ட் பண்ணுறீங்கன்னா பிரித்து விட்ருவேன் அப்படிலாம் இல்லை, நான் புரிய வச்சுறேன். நான் ஈஸ்வரிக்கெல்லாம் வாயை திறந்து பேசினாலே மற்றவனை காயப்படுத்தாமல் பேச தெரியாது. இதில் பெருமையாக ஒரு முடிக்கிறாங்க. நமக்கு டென்ஷன் தான் ஆச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சு, பாக்கியாவும் கோபியும் சேர்ந்து வாழணுமா,